லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த சரண்யா இந்த அளவுக்குள்ள வாய் கொடுத்து பேசவே மாட்டாளே. இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ தைரியமா பேசுறா? எதனால இப்படி எல்லாம் பேசுறா? என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க? ஆமா, இவங்க என்ன பெருசா அப்படியே யோசிச்சுட போறாங்க? யாரு நிம்மதியை கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு இப்ப அதுவா முக்கியம். இவங்க நம்ம அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் எழுதி வாங்கின பேப்பரை எப்படியாவது வாங்கணும். அத்தை, நீங்க எங்க அம்மா கிட்ட எழுதி வாங்கின பேப்பரை எங்க வச்சிருக்கீங்க? எதுக்கு கேக்குற? தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துருங்க அத்தை. என்னது திருப்பி கொடுக்கணுமா? அதுக்காக நான் எழுதி வாங்கினேன். ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. ஏற்கனவே சாரதா பாட்டி உங்களுக்கு பாதி வீடு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்த வீட்டையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா அவங்க எல்லாம் எங்க போவாங்க அத்தை? எங்கே போட்டோம்? அத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? என்கிட்ட அவங்க சொன்ன மாதிரி உனக்கு சீதனமா கொடுக்க வேண்டிய நகையை கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வாங்க போறேன்? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு அந்த நகையெல்லாம் வேணும். அந்த நகையை வாங்காம நான் விட மாட்டேன். அவங்க எனக்கு நகையை கொடுக்கலனா இந்த வீட்டை மொத்தமா என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப எனக்கு எல்லாமே புரியுதா? இந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தணும்னு திட்டம் போட்டு நீங்க தான் சுபத்ரம்மா பீரோல இருந்து நகையெல்லாம் திருடி இருக்கீங்க. கரெக்டா? சொத்துக்காக சொந்த வீட்லயே திருடுறீங்களே, நீங்கள என்ன ஜென்மம்? யார பாத்துட்டு திருடின்னு சொல்ற? முன்ன அம்மா, ஏமா இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றீங்க? நீங்க ஆதிராவுக்கு சீதனை கிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் ஆசைங்க. அது அவங்கள கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கொடுக்கல. அதோட விட்டுற வேண்டியதானே? ஏமா இன்னும் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நான் இவளோட மாமியார்னு கூட பார்க்காம என்ன பார்த்து இவ திருடின்னு சொல்றாடா? அது உனக்கு தப்பா தெரியலையா? இது பாரு, நீ வார்த்தையை அளந்து பேச. முதல்ல இங்க இருந்து போ. எனக்கு பதில் சொல்லிட்டு போ சொல்லு. என்ன எதுக்காக இவ திருடின்னு சொன்னா? அம்மா விடுங்கம்மா. இல்லடா, இவ என்ன? அம்மா விடுங்கங்கறல. ஏய், போ இங்க இருந்து. வர இவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பார்த்து திருடின்னு சொல்றா? இவளை சும்மா விடக்கூடாது. எதுக்கு தேவையில்லாம இஷ்டத்துக்கு அம்மா கிட்ட வார்த்தையை விடுற? அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா? எனக்கு என்னமோ உங்க அம்மா தான் நகையை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. உனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கும் என் அம்மாவுக்கும் உன் அம்மா தான் நகை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களோன்னு தோணுது. அப்போ என் அம்மா அப்படிப்பட்டவங்களா? பின்ன என் அம்மா மட்டும் அப்படிப்பட்டவங்களா என்ன? இங்க பாரு, உனக்கு உன் அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை எனக்கும் என் அம்மா மேல இருக்கு. சரி, டென்ஷன் ஆகாத. இந்த விஷயத்தை ஸ்மார்ட்டா தான் டீல் பண்ணணும். ஆத்திரப்பட்டா எந்த பதிலும் கிடைக்காது. முதல்ல காணாம போன நகையெல்லாம்
இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நகையை யார் எடுத்ததுன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். உண்மையாதான் சொல்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன திடீர்னு நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஒருவேளை உங்க அம்மா தான் நகை எடுத்தாங்க நான் சொன்னதுனால அது இல்லன்னு நிரூபிக்க பாக்குறீங்களா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நான் ஒரு போலீஸ்காரன். என் வீட்லயே நகை காணாம போயிருக்குன்னா அதை யார் எடுத்ததுன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டாமா? நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் இந்த வீடு முழுக்க சல்லடை போட்டு சலிச்சு எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சு காட்டுறேன். இங்க பாரு, இந்த முந்திரி கொட்டை வேலையை தான் செய்யாதான்னு சொல்றேன். திருடு போன நகையை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் போலீஸை வச்சு தான் டீல் பண்ணணும். நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் நகை காணாம போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்டா? அதுதான் வேண்டான்னு பாட்டி அம்மாவும் சொல்லிட்டாங்களே. அவங்கள மீறி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கோச்சுக்க மாட்டாங்களா? நீ நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே அவங்க கோச்சுப்பாங்க. உன் கழுத்துல போட்டிருக்கிற செயினை கழட்டி மறைச்சு வச்சுட்டு அது காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் இங்க வந்து செயினை தேடும் போது காணாம போன எல்லா நகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா அந்த நகை இங்க கிடைச்சிருமா? கிடைச்சா நல்ல விஷயம் தான், ட்ரை பண்ணி பாப்போம். எப்படி இப்படி திடீர்னு இவரு மாறினாரு? சரி, இவரு சொல்ற மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நல்லது நடந்தா சரிதான். என்ன சார், என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? மாறனை பார்க்க வந்திருக்கீங்களோ? இல்ல சார், உங்க வீட்டுல இருந்த நகையை காணோம்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம் சார். நகைய காணோமேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நான் அப்பவே கொடுத்திருக்க மாட்டேனா? போலீஸ் நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி விசாரணை பண்ணா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன். என்ன கேட்காம யார் இந்த காரியத்தை செஞ்சது? சுபத்ரா, நீயா கம்ப்ளைண்ட் கொடுத்த? இல்லம்மா. ஏண்டா தமிழ், அப்பா நீ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாடா? இல்லப்பா, நான் எப்படிப்பா உங்களை கேட்காம செய்வேன்? இந்த வீட்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அப்புறம் யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? சார் சொல்லுங்க சார், நீங்களாச்சும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க வீட்டுல நகை காணாம போயிடுச்சுன்னு ஆதிரா மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஆதிரா, என்னம்மா நீ எதுக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த? இது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். ஆமா, பெரிய அவமானம் தான் சார். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா. நீங்க என்கொயரியில எதுவும் பண்ண வேண்டாம். அவ வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவா. நீங்க கிளம்புங்க சார். தாத்தா, நான் உன்ன நீங்க உங்க குடும்பத்துல இருந்து எங்க குடும்பத்துக்கு தரேன்னு சொன்ன சீதன நகையை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் என் கழுத்துல போட்டிருந்த தங்க செயின் காணாம போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். குளிக்க போகும்போது ரூம்ல செயினை கழட்டி வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தா செயினை காணும். அதான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். தமிழ்நாடு போலீஸ்னா என்ன சும்மாவா? இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ணி எப்படியும் என் செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல.
ஏய், உன் கழுத்துல இருந்த தம்மா துண்டு செயினுக்காக வீட்டுக்கு போலீஸ வர வைப்பியா? வீட்லயே நல்லா தேடி பார்க்க வேண்டியதானே? நான் தேடி பார்த்தேன், என்னால கண்டுபிடிக்க முடியல, அதான் போலீஸ வர வச்சேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ நீங்க தான் நகை எடுத்திருக்கீங்களா? ஏய், என்னது? அதாவது என்னன்னா ஏன் செயின் சொன்ன அத்தை. ஏன் செயினை நீங்க தான் எடுத்தீங்களான்னு கேட்டேன். ஏய், நான் எதுக்கு உன் செயின் எடுக்க போறேன்? யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க தான் போலீஸ் வந்திருக்காங்க அத்தை. ஏன் செயின் மட்டும் இல்ல, இந்த வீட்ல காணாம போன எல்லா நகையையும் யார் எடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு போலீஸ் இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. சார், நான் வீடு முழுக்க தேடி பார்க்கணும் சார். ஏயா கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, நீங்க தாராளமா உங்க டியூட்டியை பாருங்க. தேங்க்யூ சார். மேடம், உங்க ரூம் எது? ஏ ரூமா சார்? வாங்க உள்ள வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். சார், நான் இங்கதான் குளிக்க போறதுக்கு முன்னாடி செயினை கழட்டி வச்சேன். கான்ஸ்டபிள், நல்லா செக் பண்ணுங்க. சார், அங்க எதுவும் இல்லை சார். மேடம், அந்த ரூம்ல நகை எதுவும் இல்லை. அப்ப மத்த ரூம்ல செக் பண்ணிடலாம் சார். ஒரு நிமிஷம் சார். சார், எந்தெந்த ரூம்ல செக் பண்ணலான்னு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துடலாம். அடுத்து என் அத்தை ரூமை செக் பண்ணிடலாம். ஏய் ஏய், எதுக்கடி ஏன் ரூமை செக் பண்ண சொல்ற? ஏய், எதுக்குன்னா உன் ரூம்ல நகைலாம் இருக்கான்னு தேடி பார்க்க வேணாமா? ஏன் ரூம்ல எந்த நகையும் இல்லங்க. இரு, நீ சொல்லாத, அத போலீஸ் சொல்லட்டும். சரியா? நீ ஏன் பதட்டப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. டேய் திருமாரா, என்னடா இதெல்லாம்? அம்மா விடுங்கம்மா, எல்லா ரூமையும் செக் பண்ண தானே வந்திருக்காங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஆமா அத்தை, அமைதியா இருங்க. நீங்க வாங்க சார், அடுத்த ரூமை செக் பண்ணலாம். தள்ளுங்க. இந்த பக்கம் தான் சார். இங்கெல்லாம் தேடுங்க. சார், வெறும் புடவை தான் சார் இருக்கு. மேடம், இந்த ரூம்லயும் நகை இல்லை. ஏய், என்ன பாக்குற? அதான் என் ரூம்ல நகை எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. கிளம்புங்க எல்லாரும், கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. வாங்க, மூவ் பண்ணுங்க. சார், அடுத்தது எங்க சரண்யா சித்தி ரூம் செக் பண்ணிடலாம். ஏய், எதுக்கு ஏன் ரூம்ல செக் பண்ணனும்? அங்கேயும் செக் பண்ண போற நீ? நான்லாம் உன் செயின் எடுக்கல. அத போலீஸ் செக் பண்ணிட்டு சொல்லட்டும் சித்தி. ஏய், அதெல்லாம் முடியாது. என் ரூம்ல செக் பண்ண நான் அலோ பண்ண மாட்டேன். ஏன் அலோ பண்ண மாட்டே நீ? இல்லங்க, அது எதுக்கு ஏன் ரூம்ல செக் பண்ணனும்? நான் என்ன திருடியா? அப்ப நான் திருடியா? ஏன் ரூம்ல தான் செக் பண்ணாங்க, அதே மாதிரி ஓ ரூமே செக் பண்ணட்டும். ஆஹா, வேணாம் வேணாம் வேணாங்க, என் ரூம்ல எல்லாம் எதுவுமே இல்ல. நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. சார், நீங்க வாங்க, எங்க ரூமை செக் பண்ணுங்க. ஓகே. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, நீ சொன்னா அமைதியா கேளுங்க. இரு. சார், நீங்க வாங்க சார். என்னங்க? சார், நீங்க வாங்க. கொஞ்சம் பேசாம இரு. வாங்க சார், வாங்க. என்னங்க?
பாருங்க சார். ஐயோ வாங்க நில்லுங்க. நல்லா தேடுங்க. சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏய் இருங்க என்ன பார்க்கட்டும். பண்றீங்க? சார் அங்க நல்ல மேல ஏதாவது பேக் இருக்கான்னு தேடுங்க சார். சார் உள்ள ஒரு பேக் இருக்கு சார். எடுத்துட்டு வாங்க. என்னடி இது? ஐயோ என்னங்க? சாரதா சார் எல்லாம் தின்பண்டமா இருக்கு சார். என்னம்மா இதெல்லாம்? சார் பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தேன் சார். இதைத்தான் இவ்வளவு ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்தியா? உன்னையெல்லாம் யோ கான்ஸ்டபிள், அந்த பேக் எடுத்து போய் உள்ள வச்சிரு. ஓகே சார். மேடம், அடுத்து எந்த ரூம் போகணும்? எஸ்ஐ சார், நீங்க பொதுவா இந்த வீட்ல இருக்கிற எல்லா ரூமையுமே தேடி பாத்துருங்க. சரிங்க மேடம், வாங்க. சார் எதுவும் இல்லை சார். சரி வாங்க வாங்க. சார் வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே நகை கிடைக்கல. நாங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்குறோம் சார். ஓகே மேடம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம். ஓகே சார். நாங்கள் வரோம் சார். யா ஓகே, தேங்க்யூ. காணாம போன நகைங்க எல்லாம் கை கால் முளைச்சு எங்க போச்சுனே தெரியல. போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை எல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன். இன்னும் ஒரு நாள் தான். அதுக்குள்ள சொன்ன மாதிரி நகையெல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கல, உங்க எல்லாரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன். என்னம்மா இது? பரம்பரை நகையெல்லாம் யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கதான் நான் போலீஸே வர வச்சேன். ஆனாலும் கண்டே பிடிக்க முடியலையே. நீ எதுக்கு ஆதிரா போலீஸ் எல்லாம் வர வச்ச? இது மூலமா திருமார உன் மேல கோச்சுக்க மாட்டானா? எனக்கு அந்த ஐடியாவை கொடுத்ததே திருமாறன் தாமா. என்ன சொல்ற? ஆமாமா, அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுல என்ன மாதிரி திருமாறனும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, எப்படியாவது இந்த நகையை கண்டுபிடிச்சிடலாம். ஆதிராவோட இந்த செயினை வச்சு காணாம போன எல்லா நகையும் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா முடியலையே. என்னடி சொல்லும்? என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பாப்பா தூங்கி எழுந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, அழாத, அழக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ ஓ, என்னாச்சு என் சொல்லத்துக்கு? ஏன் அழறீங்க? அழாதீங்க சொல்லும். ஓ ஐயோ
இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்பாவை பாருங்க இங்க பாருங்க ஹே இங்க பாருங்க சுத்துது பாருங்க சுத்துதுல செயின் சுத்து ஐயோ இப்ப என்ன பண்றது பாப்பா எழுந்துட்டாளா சரி இருங்க பாப்பாவை கொடுங்க